ஆக இந்த மாதிரி தான் சொல்றாரு, வருமாதவர்க்கு முயன்றல் செய்யும் அருமாதவத்துங்காரன். அவன் அருமையான தவம் செய்தவன், அருமாதவத்துக்கு ஆதிபுரான். என்னடா கடவுள் தவம் செய்ய, தவம் என்பதே தோன்றும் போது இரண்டாக தோன்றும், சுத்தம் அசுத்தமாக தோன்றும். இந்த தேகம் சுத்தம் அசுத்தமாக இருக்கு. அந்த அசுத்தத்தை அறிந்து நீக்கிக் கொள்ளுகின்றவன் தான் சிறப்புன்னு சொன்னார். அருமாதவத்தின் ஆதிபரான் சொல்லும் போது அருமையான தபம் செய்தவர்கள் ஞானிகள். இந்த துறைக்கு முதல் தலைவன் சுப்பிரமணியர் தான். ஏன்னா அவருக்கு இந்த வாய்ப்பு தூய மனசோடு வாழ்ந்தார். அப்போ இந்த ஜீவகாரண்யம் ஜீவத்தை உள்ள இடத்தில் தலைவன் தங்குகிறான். ஜீவகாரண்யம் உள்ள இடத்தில் தலைவன் இயற்கையில் தங்கும் போது அவனுக்கு அந்த உணர்ச்சி வந்தது, ஏன் இப்படி சாத்தன், ஏன் உயிரினங்கள் சாக வேண்டும், என்ன காரணமாக உயிரினங்கள் சாகுது, இந்த சிந்தனையே அவனை உயர்த்தது. இதான் மூச்சு காற்று ஒருத்தன் வாழ வைக்கின்றது. அந்த மூச்சு காற்று நின்று விட்டால் செத்து போகிறான். அப்படி அந்த உணர்ச்சி அவர்கள் உணர்த்தப்பட்டது. பிறகு என்னது, அதே இயற்கை, அதே கடவுள் என்ன செய்தான், அற்புதமான சக்தி இந்த உடம்புகள் புதை கொண்டு கிடக்குது. இந்த சக்தியை தட்டு எழுப்பக்கூடிய மனிதன் யார் என்று பார்த்தார், முதல் தலைவன் சுப்பிரமணியர் தான். இயல்பாகவே வாசி நடத்தப்பட்டிருக்கு. அது எனக்கு புரியாத ஒரு புதிய உலகம் உய்வதற்காக வந்தவன் சுப்பிரமணியர். கட்சியை போட்டவர் சொல்வார், உலகம் உய்ய வந்து உதைத்தான். அப்போ என்ன செய்யறாருன்னா, இந்த மூச்சு அவர் தான் முதல் அறிந்தவர், ஏன் சாக வேண்டும், எதுக்காக வந்து சாகு வந்தனா. அப்போதான் அந்த மூக்கர் கை சுத்தார் முதல் பதவியாளர். அதுக்கு பிறகு அவருக்கு தான் ஆசான் எல்லாம் இயற்கை எண்ணெய் மூச்சு வாசி நடத்தி கொடுத்து அவருக்கு இந்த தேக கசடை நீக்கினார். தேக கசடை நீங்கினால் சிறப்பறி உண்டாகும். தேக கசடை இருக்கும் வரையில் நிச்சயம் அறியாமல் இருக்கும்.